வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி சிஏ ஃபவுண்டேஷன் பேப்பர் 3 மேத்தமெட்டிக்ஸ் லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இன்றைக்கி பேப்பர் வந்துட்டு ஒரு மாதிரி மாட்ரேட்டான பேப்பர். இட்ஸ் நாட் ஸோ ஈஸி அண்ட் இட்ஸ் நாட் ஸோ டிஃபிகல்ட்டான பேப்பர். அண்ட் இந்த பேப்பரில் வந்து கண்டிப்பாக 65 அட்டன் பண்ணிடலாம். ஷோராகவே 65 அட்டன் பண்ணிடலாம். ஓரளவுக்கு நீங்கள் நல்லா மேக்ஸ் போட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா 65 அட்டன் பண்ணிடலாம். அண்ட் ரொம்ப நல்லா போட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு 80 to 83 வரைக்கும் அட்டன் பண்ணலாம். நிறைய பேர் வந்து தியரி படிக்காமல் போயிருப்பீங்க. ஸோ அந்த தியரி கொஷின்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கலாம். ஆனால் சம் பேஸ்டு கொஷின் கண்டிப்பாக ஒரு 65 அட்டன் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கு. கொஞ்சம் நீங்கள் ஸ்லோவாக போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு 58 to 60 அந்த ரேஞ்சில் அட்டன் பண்ணலாம். நீங்கள் ஸ்லோவாக போட்டிருந்தீங்க, ரொம்ப காஷியஸாக பொறுமையாக நிறுத்தி நிதானமாக போடணும்னு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அது மாதிரி நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆர் பதட்டப்பட்டிருந்தீங்கன்னா ஒரு 55 to 60 ரேஞ்சில். ஆனால் இந்த பேப்பரில் பாஸ் ஆகிறதெல்லாம் கஷ்டம்னு சொல்ல முடியாது. பாஸ் ஆகிடலாம். ஒரு 43, 44 வந்துடும். ஸோ உங்களுக்கு அக்ரிகேட் வேணும்னா நீங்கள் எக்கனாமிக்கில் ஒரு 65, 67 அந்த ரேஞ்சில் நீங்கள் எக்கனாமிக்ஸில் நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகேட் வந்துடும். இப்போது வந்து இனிமேல் ஃப்யூச்சர் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பாஸ் ஆகிறதுன்னு ஜஸ்ட்டு பார்க்கக்கூடாது. உங்களுக்கு ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் 3 சப்ஜெக்ட் மார்க்கும் போட்டு பார்த்துக்குங்க. அக்கௌண்ட்ஸில் எவ்வளோ மார்க் வரும், லாவில் எவ்வளோ மார்க் வரும், மேக்ஸில் எவ்வளோ மார்க் வரும், ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. அப்போது எக்கனாமிக்ஸில் அந்த மார்க்கை வந்து நம்ம காம்பன்சேட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் எழுதணும். ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ 100 மார்க்குக்கு எழுதலாமா அப்படின்னா மேக்ஸில் நான் வேணான்னு சொல்லுவேன். ஏன்னா மேக்ஸில் வரத்துக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. பட் எக்கனாமிக்ஸில் ஒரு 5லேருந்து 6 மார்க் ரிஸ்க் எடுத்து டிக் அடிக்கலாம். ஏன்னா எக்கனாமிக்ஸில் நீங்கள் அசால்ட்டாக வந்து ஒரு 80 கொஷின் அட்டன் பண்ணிவிடுவீங்க. 75 to 80 அசால்ட்டாக அட்டன் பண்ணிவிடுவீங்க. டைம் நிறையா இருக்கும். 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரத்துலேயே நீங்கள் வந்து 75 கொஷின்ஸ் முடிச்சிடுவீங்க. 75, 80 கொஷின்ஸ் முடிச்சிடுவீங்க. ஸோ ஒரு 20 கொஷின்ஸ் தான் அப்படி இப்படி இருக்கும். ஸோ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ½ அன் ஹவரில் கண்டிப்பாக ஒரு 7-8 கொஷின் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போடலான்ற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். எக்கனாமிக்ஸில் நல்ல மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். நல்லா படித்த பசங்களுக்கு 83, 84 மார்க்ஸ்லாம் எக்கனாமிக்ஸில் வந்திருக்கு போன வருஷம். அப்படின்னா ஹையஸ்ட் மார்க் 91 வரைக்குமே வந்திருக்குது. ஒரு 1.5 years பிஃபோர் ஐ திங்க் May 22 எக்ஸாம் நினைக்கிறேன் 91லாம் வந்திருக்கு. ஸோ போட்டிருக்காங்க எக்கனாமிக்ஸில் மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ ட்ரை டு கெட் மோர் மார்க்ஸ் இன் எக்கனாமிக்ஸ். பை ஆல் தி பெஸ்ட். அண்ட் யாரெல்லாம் வந்து சிஏ ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிவிடுவீங்க அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது வந்து என்கிட்ட படித்த பசங்கன்னு மட்டும் இல்லை, எங்கே வேணால் படித்த செல்ஃப் ஸ்டடியோ இல்லைனா வேறு எதனா அகாடமியில் படித்த பசங்களாக கூட ஃப்யூச்சரில் இன்டர் என்கிட்ட படிக்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இன்டர் என்கிட்ட படிக்கணும் ஆசைப்பட்றீங்கன்னா கிளாஸஸ் எப்படி இருக்கும், எப்போலேருந்து லைவ் ஜூம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஜூம் கிளாஸ் தான், லைவ் ஜூம் கிளாஸ் தான். இது இப்போ என்ன ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் கிடையாது, ஆஃப்லைன் கிளாஸஸ் கிடையாது, லைவ் ஜூம் கிளாஸ் தான். இதில் ரெக்கார்டட் மோடு, லைவ் ஜூம் மோடுன்னு 2 மோடு இருக்கும். அதில் உங்களுக்கு எது சூட் ஆகுன்றதை பார்த்துட்டு we can discuss of that. அண்டு ப்ரீ ரிசல்ட் பேட்ச் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை வந்து இப்போ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 to 4 days கழிச்சு அந்த ப்ரீ ரிசல்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். திஸ் இஸ் ஃபார் November 2024 இன்டர் எக்ஸாம்ஸ்க்கு. இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் திருப்பி எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் போடுறேன். ஸோ இப்போவே ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டேன். சரியா? ஆல் தி பெஸ்ட். பை.